என்னுடைய சொந்த ஊர் வந்து வேலாயுதபுரம். இந்த வேலாயுதபுரத்தில் 2012இல் குருசுமலை மாதா கோயிலை நான் கட்டிக் கொடுத்தேன். அது ஒரு புனிதமான மாதா கோயில். அதைத் தொடர்ந்து எனக்கு நிறைய மாதா மேலும், இயேசுவின் மேலும் பக்தி இருந்ததால், என்னுடைய இடத்தில் 2020இல் புனித திருச்செலுவை ஆலயத்தை தகர செட்டு மூலம் கோயில் அமைத்தேன். அந்த கோயிலை அ கடந்த ஆண்டு வரை ஆயராக இருந்த அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் மந்திரித்து திறந்து வைத்தார்கள். அதன் பிற்பாடு 2023இல் 22 17/9/23இல் இயேசுவின் திருப்பாடுகளின் ஆலயத்தில் பெரிய சிலுவை சுமந்த ஆண்டவர் சுருவத்தை நிறுவினேன். இது மணப்பாடியில் நான் படித்ததால், அங்கு இந்த மாரி ஒரு பெரிய சுருவத்தை அவர்கள் ஊர்வலமாக எடுத்து வருவார்கள். அதனால் ஈர்க்கப்பட்டு இங்கே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் செய்தேன். இங்கே நிறைய புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சியாக நிறைய மக்கள் வந்து என்னிடம் எழுதிக் கொடுத்திருக்கிறார்கள். இதை பராமரிப்பு பணிக்காக கடந்த புதன்கிழமை நான் பெயிண்ட் அடிக்க தூத்துக்குடியிலிருந்து ஆள்களை வரவழைத்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், "உடம்பு முழுவதும் நீர் வடிகிறது" என்று சொன்னார்கள். நாங்கள் இதை வெளியே பெரிதுபடுத்தாமல் எ நீர் வழிந்த இடத்துல எல்லாம் ஃபைபர் வச்சு அடைத்தோம். நேற்று மாலை பராமரிப்பு பணி செய்கின்ற பொழுது 2 கைகளில் இருந்து பைப்பில் தண்ணீர் திறந்தது போல் நிறைய தண்ணீர் வந்தது. ஏறத்தாழ 2 பெரிய பக்கெட்டுகளில் ஆயில் கலந்த ஒரு விதமான எண்ணெய் கலந்த தண்ணீர் கலந்து வந்தது. இதற்கு முன்னால் போன மாதம் இதே பெரிய சிலுவை சுமந்த ஆண்டவர் பின்னால் இருக்கக்கூடிய வியாகுல மாதா சிறுவத்தில் வலது தொடையில் ஆண்டவர் இயேசுவை மாதா தாங்கி இருப்பார்கள். அவளுடைய கை இயே இயேசுவினுடைய கை மாதாவுடைய வலது தோளில் கிடந்து கீழே வந்த உடம்போடு ஒட்டி இருக்கும். அந்த கையில் பெருவிரலில் ஒரு நீர் வடிந்திருக்கிறது. பெருவழியிலிருந்து இதெல்லாம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியத்தையும் பெரிய புதுமையாக கொடுக்கிறது. நிறைய மக்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு மாதம் 3வது சனிக்கிழமையும் இங்கே திருப்பலி, சிறப்பு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து தீவிய நற்கனை ஆசிர் நடைபெறுகிறது. இந்த ஆசிர் முடிந்தவுடன் வந்த மக்களுக்கு எல்லோருக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த திருச்சிலுவை ஆலயம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. ஏறத்தாழ 4 மாவட்டங்களிலிருந்து இங்கு வருகிறார்கள். திருச்சி, கும்பகோணத்திலிருந்து கூட கடந்த ஆண்டு வந்தார்கள். 10,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு வருகிறார்கள் திருவிழாவின் போது. கடந்த ஆண்டு இந்த திருவிழாவுக்கு தலைமையேற்று திருப்பலி ஆற்றியவர்கள் மதுரை பேராயர் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள். இன்று 3வது சனிக்கிழமை கெபி மாதா லூர்து மாதா கெபி திருவிழா நடைபெறுகிறது. இதில் 7 அருட்தந்தையர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஏறத்தாழ 800 மக்கள் கலந்து கொள்வார்கள். மாதா சுருவத்தை ஊர்வலமாக நாங்கள் 8 மாதா தாங்கிய சப்பரத்தை எடுத்துச் செல்வோம். எல்லோரும் மெழுகுதிரி பிடித்திருப்பார்கள். இந்த நாளில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து மசபியல் குகையில் மாதா காட்சி கொடுத்த காலடி பட்ட கல் எனக்கு பிரான்ஸ் நாட்டு லூக் மேயர் என்ற ஆயர் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த கல்லை இன்று நாங்கள் கதிர் பாத்திரத்தில் வைத்து மந்திரிக்கின்றோம். இந்த புனிதமான நாளில் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தை இந்த இடத்தில் செய்திருக்கிறார். இதன் மூலம் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இந்த இடத்திலேயும் வல்லமை வெளிப்படுகிறது. எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே.